வெல்கம் டு ஹோம் ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். பைனாப்பிள் கேசரி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேசரி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பைனாப்பிளை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்து கட் பண்ணிக்கலாம். சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு தண்டு இருக்குல்ல, அது ரொம்ப கடினமாக இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழுத்தமாக இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத பீசஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் உள்ளதை எடுத்துருங்க. அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். மிச்சத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டு எடுத்துக்கலாம். பைனாப்பிளை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்சதுலேருந்து ஒரு 100 கிராம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்கலாம். பைனாப்பிளை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 10 கிராம் முந்திரி, 10 கிராம் திராட்சை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். முந்திரி திராட்சைலாம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே நெய்யில் 200 கிராம் ரவை எடுத்துருக்கோம். அதே இதில் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்கும்போது வறுத்த ரவையாக இருந்தாலும் கேசரி செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக வறுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அன்னாசி பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 200 கிராம் ரவைக்கு 100 கிராம் அன்னாசி பழம் கரெக்டாக இருக்கும். நிறைய சேர்த்தோம் அப்படின்னா அன்னாசி பழத்தோட அந்த புளிப்பு வந்துட்டு கேசரியில் நல்லா இருக்காது. அதனால் நம்ம 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். பைனாப்பிள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இது கூட கேசரிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்தேன், 2 கப் தண்ணி. கேசரியில் இனிப்பு தெரியறதுக்காக ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி விடாமல் இருக்கும். இரநூறு கிராம் ரவைக்கு 250 கிராம் போல் நான் ஜீனி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க பைனாப்பிள் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து 50 கிராம் கூட எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற பைனாப்பிள் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம ரவை எடுக்கிற அளவுக்கு சேம் ரேஷியோலவே எடுத்துக்கோங்க சுகர். அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து புளிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 50 கிராம் போல் கூட எடுத்திருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. ரவையெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டியாச்சு. இப்போ நம்ம இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட தேவை கிடையாது. ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஃபுட் கலர்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட 2 ஏலக்காவை ஜீனி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க.
திரும்பவும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம பைனாப்பிள்லாம் சேர்த்து செஞ்சதுனால பைனாப்பிளோட ஸ்மெல்லெல்லாம் வந்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.